ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு முறை ரசம் வச்சு பாருங்கள், வேறு எந்த குழம்பும் கேட்க மாட்டாங்க. டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருக்கும். ரசத்தோடு இந்த மாதிரி வறுவல் அப்பளத்தோடு சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் 3 தக்காளி கிட்ட எடுத்துருக்கேன், மீடியம் சைஸில். மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன். நம்ம தக்காளி கூடவே அந்த புளியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்துடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வச்சுருக்கேன். இது சூடு நல்லா ஆறணும். அப்போ தான் நம்மளால் தக்காளி பிசைய முடியும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கூட ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பான பக்குவத்துக்கு அரைச்சிட்டு இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம லேசாக எடுத்தோம்னா தக்காளியோட தோல் நமக்கு எடுக்க வந்துடும். இது எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தக்காளியோட தோல் எல்லாமே எடுத்துட்டு இப்போது தக்காளி புளி எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரசம் வைக்கும்போது புளியும் சேர்த்து அப்படியே ரசம் வச்சா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசத்தில் அந்த புளி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது தக்காளி புளி எல்லாமே நல்லா கரைச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம அரைச்ச மிளகு, சீரகம், பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம ரசத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரசத்தோட புளிப்பு உப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரசம் தாளிப்புக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூட ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இது கூட நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ரசம் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கு மட்டும்தான். நீங்கள் இதை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை சேர்த்துட்டு நல்லா ரசம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைமில் கலந்து பார்த்துட்டு உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ரசம் நல்லா கொதித்து வரலாங்க. நம்ம யூஸ்வலாக நுரைச்சி பொங்கி வந்தால் ரசம் இறக்கிடுவோம். நான் செய்கிற மாதிரி மெத்தடில் செய்யும்போது ரசம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா நுரைச்சி பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் அப்படியே வேக வைங்க. ரசம் இப்போ கொதித்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் ரசத்தோட மனமும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற ரசத்தை விட இந்த ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு நம்ம எல்லாருமே எப்போவுமே சேர்க்குற பொருள் தான் நம்ம எல்லாருமே சேர்த்துருப்போம். ஆனால் செய்கிற விதத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி செஞ்சீங்கன்னா ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனிமேல் வீட்டில் ரசம் பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. இப்படி வச்சு பாருங்கள், ரசம் வேறு எந்த குழம்பும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.